Hello friends, welcome to Learners Forum. So இதுக்கு முன்னாடி நம்ம measurement of different parameters பற்றி பார்த்தோம். Measurements and instrumentationல அதனுடைய கண்டினியூவேஷனாக நமக்கு பார்த்தீங்கன்னா bridge measurements வந்து டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த bridge measurementனா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டிஸை பேசிக்காக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு நிறைய பிரிட்ஜ் நேம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். கெல்வின் பிரிட்ஜ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ஃப்ரீக்வன்சி, பவர் ஃபேக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி இதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் சர்க்யூட்ஸை தான் நம்ம வந்து பிரிட்ஜ் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி இட் ஒர்க்ஸ் ஆன் நல் டிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல். அதாவது நல் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கும்போது இப்போ நமக்கு ஒரு பாயிண்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்டர் வந்து இப்போ இந்த மெஷரிங் ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நல் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு எந்த பராமீட்டர்னாலையும் இது வேரி ஆகாமல் கரெக்டாக அந்த நியூட்ரல் பாயிண்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேயே வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் லெபார்ட்ரிலலாம் யூஸ் பண்ணும்போது சில இடத்துல நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வேண்டிய இந்த நீடில் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வேரி ஆகி முன்ன பின்ன இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா ப்ளேஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி சின்ன மூமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எரர் ப்ரோன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்படி இருக்கும்போது ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இப்படி இருக்கும்போது தான் இங்கேருந்து நமக்கு இங்கே எவ்வளோ மெஷர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே இருக்க வேண்டிய இந்த பாயிண்டரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி மூமெண்ட்டில் இருக்கும்போது இங்கேருந்து நீங்கள் இங்கே மெஷர் பண்ணிங்கன்னா இதுதான் கரெக்ட் வேல்யூவா, இல்லை இது கரெக்ட் வேல்யூவா, இல்லை இது கரெக்ட் வேல்யூவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விச் மீன்ஸ் நமக்கு அக்யூரசி வந்து அங்கே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பிரிட்ஜ் சர்க்யூட்டை எடுத்துக்கிட்ட வரைக்கும் இட் ஒர்க்ஸ் ஆன் நல் டிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அன்னோன் காம்பனண்ட்டை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி, அதாவது இப்போ வந்து ஒரு 2 வேல்யூஸ் R1 R2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு தெரியும், ஆனால் இந்த RX அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்ச இந்த வேல்யூஸை வச்சுட்டு தெரியாத இந்த வேல்யூஸை நான் மெஷர் பண்ண போகிறேன். அதுதான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பேசிக் ஐடியா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏன் வந்து பேலன்ஸ்டு கண்டிஷனை நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா எப்போல்லாம் பிரிட்ஜ் வந்து நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கோ அப்போ நமக்கு கரண்ட் வந்து டிடெக்டர் வழியாக ஃப்ளோ ஆகாது. அப்போ நம்மளால் அந்த அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம பேலன்ஸ்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கான்செப்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் கெல்வினில் வந்துட்டு ஓகே பேலன்ஸ் கண்டிஷன் இஸ் வாட் பை வாட் ரேஷியோ அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். எதனால் அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் வந்து இதுதான். எதை நம்ம யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுறோமோ அந்த டிடெக்டர் வழியாக நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ இப்போ இந்த RXை நான் கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அக்யூரசியோடு நம்ம இதை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிறதுல நமக்கு 4 ஆர்ம்ஸ் இருக்கும், டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டைமண்ட் ஷேப்பில் அப்படிங்கும்போது ஒரு ரெசிஸ்டர், நான் இங்கே வந்து ரெசிஸ்டர் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 4 ஆர்ம்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்ம்ஸில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம R1, R2, R3 அண்ட் R4 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கனெக்ஷனில் வந்துட்டு டயக்னல் அப்படிங்கும்போது நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயக்னல் எலிமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு டயக்னல் எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு டயக்னல் எலிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம சப்ளை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம எப்படி சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிடெக்டர், அதாவது நம்ம என்ன வேல்யூ இப்போ கேல்குலேட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிடெக்டரை வந்துட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான இந்த அன்னோன் வேல்யூஸை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்ன டைப் அப்படிங்கிறத விட பேசிக்காக ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கும், டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு 2 எண்டு, அதாவது டயக்னலில் கன்சிடர் பண்ணும்போது ஒரு டயக்னல் நம்ம இப்படி சோர்ஸ்க்கு கனெக்ட்
கனெக்ட் பண்ணிக்கிறோம், இன்னொரு டயக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பேசிக்காக இதில் 4 ஆர்ம்ஸ் இருக்குது, R1, R2, R3, R4 அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா AC அண்ட் BD அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸில் ஸோ இந்த 4 நோட்ஸில் நம்ம ஜஸ்ட்டு அதை நேம் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம A, B, C அண்ட் D அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிட்வீன் A அண்ட் D நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் BCக்கு நடுவில் ஒரு டிடெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜஸ்ட் இங்கே வந்து அது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் இங்கே கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். A அண்ட் Cக்கு நடுவில் இப்போ ஒரு சப்ளை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் B அண்ட் Dக்கு நடுவில் கேல்வனோமீட்டர், இதுதான் நம்மளுடைய டிடெக்டர், அதை நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷனில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்க டயக்ராமில் சப்ளைஸ் கனெக்டட் அக்ராஸ் A அண்ட் C. ஸோ A அண்ட் C அப்படிங்கும்போது நமக்கு சியோட லொக்கேஷன் இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் D வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ABCD அப்படிங்கும்போது A அண்ட் Cக்கு நடுவில் நமக்கு இங்கே சோர்ஸ் இருக்குது, B அண்ட் Dக்கு நடுவில் we have galvanometer. ஸோ பேலன்ஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் B விச் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் D. ஏன்னா B நமக்கு இங்கே இருக்குது, D பாயிண்ட் இங்கே இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம வந்து டிடெக்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது பிரிட்ஜ் அப்படிங்கும்போது இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது இதுக்கு நடுவில் எந்த கரண்ட் ஃப்ளோவுமே நமக்கு வந்து இருக்காது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ்டு கண்டிஷன் ஆர் வி கால் இட் ஆஸ் நல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக் பிரிட்ஜ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா R1/R2 is equal to R3/R4. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், வாட் டு வாட் ரேஷியோ அப்படின்னு இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ R1/R2 is equal to R3 divided by R4 அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், R1/R4 is equal to R2/R3 அப்படின்னு கிடைக்கும். பேசிக்காக எந்த ஒரு பிரிட்ஜுக்குமே இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா அது வந்து இதுதான். ஸோ இந்த பிரிட்ஜ் மெத்தடில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் அ நல் டிஃப்ளெக்ஷன் டைப், சென்சிட்டிவாக இருக்கும். நல் மெத்தட் அப்படிங்கிறதுனால நமக்கு எரர் கம்மியாக இருக்கும். இது நம்ம கேலிப்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இது அக்யூரசி அதிகமாக கொடுக்குது பிகாஸ் ஆஃப் நல் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். கேலிப்ரேஷன் அப்படிங்கிறது அளவு திருத்தம், அதாவது இப்போ இந்த 0 பாயிண்டில் இருக்க வேண்டிய இந்த பாயிண்டர் வந்துட்டு இன்கேஸ் 1ல் இருக்குது பை டிஃபால்ட் அப்படின்னா இந்த 1 பேசிக்காக ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம இதிலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம வந்துட்டு இந்த 1 0 மறுபடியும் மாற்றணும் அப்படின்னு இந்த கேலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இங்கே நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்து 0ல் தான் இருக்கும். ஸோ ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் இங்கே வந்து நமக்கு பாசிபிள். இதுதான் பேசிக்காக ஒரு பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இப்போ இதுவே நம்ம வந்து ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியாத அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரிட்ஜ் தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வச்சுட்டு தெரியாத ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டயக்ராம்லேயுமே அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். RX வந்து அன்னோன் அண்ட் நோன் வந்து பார்த்திங்கன்னா R1, R2, R3 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், RX என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா we have R1 known resistance, R2 known resistance, R3 variable resistance and RX தான் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது unknown resistance. ஸோ கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் இருந்துச்சுன்னா கூட நமக்கு டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் we have a battery supply. ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம முன்னாடியே பார்த்தோம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் நல் டிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னு. சப்ளை வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துட்றோம். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா we have one arm. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது அப்படியே தான் நமக்கு வந்து இருக்கும். பட் இதில் என்ன ரெசிஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த 2 எண்டை வந்து சப்ளை கூட இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கேல்வனோமீட்டர் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 ரெசிஸ்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த 4 ரெசிஸ்டரில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். R1, R2 இது வந்துட்டு நோன் ரெசிஸ்டன்ஸ், R3 அப்படிங்கிறது வந்துட்டு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் RX அப்படிங்கிறது வந்து நமக்கு அன்னோன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
R1 R2 அப்படிங்கிறது known resistance அப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேரியபிளாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆரோ மார்க் போட்டு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம R3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் நமக்கு என்னென்னு தெரியாத ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய RX, அதை நம்ம இங்கே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்ளை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். சப்ளை கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட் வந்து இப்படி பாஸ் ஆகும். இப்படி இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும், இப்படி ஒன்று பிரியும், இப்படி ஒன்று பிரியும். ஸோ ஒரு ரெண்டு பிரான்ச்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ இப்படி ஆகும்போது இப்போ நமக்கு இந்த பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இந்த கேல்வனோமீட்டர் நமக்கு டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கேல்வனோமீட்டர் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் இங்கே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் நமக்கு ஜீரோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பேலன்ஸ் கண்டிஷனில் கரண்ட் த்ரூ கேல்வனோமீட்டர் ஜீரோவாக இருக்குது. அதாவது B and D பொட்டென்ஷியல் அந்த ரெண்டு எண்டில் இந்த ட்ரையாங்கிள் இந்த டைமண்ட் ஷேப்பில் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்லேயும் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்லேயும் நமக்கு பொட்டென்ஷியல் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வோல்டேஜ் டிவிஷன் ரூலை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அக்ராஸ் R1 இட் இஸ் ஈக்குவல் டு R3 அண்ட் அதே மாதிரி அக்ராஸ் R2 இட் இஸ் ஈக்குவல் டு RX. ஸோ R1 by R2 is equal to R3 by R4 அப்படிங்கிறதுக்கு பதிலாக RX அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய unknown resistance. ஸோ RX அப்படிங்கிறது நம்ம எப்படி இப்போ calculate பண்ணலாம், it is equal to R2 into R3 divided by R1 அப்படின்னு நம்ம calculate பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Wheatstone Bridge உடைய ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு R1 R2 R3 கொடுத்துட்டு RX என்ன அப்படின்னு calculate பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு சப்ளை கொடுக்குறோம். R3 அப்படிங்கிறது என்ன, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேல்வனோமீட்டர் ஜீரோவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம RX-ஐ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் கேன் பி மெஷர்ட் வித் அக்யூரசி. இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணலாம். சென்சார் மெஷர்மெண்ட், டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்துட்டு இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சர்க்யூட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அக்யூரசி அதிகமாக இருக்குது, சென்சிட்டிவ் அண்ட் ரிலையபிளாக வந்து நமக்கு இருக்குது. ஆனால் லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோ ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் சூட்டபிள் அண்ட் அதே மாதிரி ஹை ரெசிஸ்டன்ஸுக்கும் இட் இஸ் நாட் சூட்டபிள். லீட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எரரை க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்ட் என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல் இதை பேஸ் பண்ணி இருக்குது, பேலன்ஸ் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கேன்னு இட் இஸ் யூஸ் இன் ஸ்ட்ரெயின் காஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.